நண்பர்களே, யோகா ஒரு ஒழுக்கம் மட்டுமல்ல, அது ஒரு அறிவியலும் கூட. இன்று தகவல் புரட்சியின் சகாப்தத்தில் எல்லா இடங்களிலும் தகவல் மற்றும் வளங்கள் நிரம்பியுள்ளது. அதைப்போன்று நம் மனதை ஒருமித்து வைத்து ஒரே விஷயத்தில் கவனம் செலுத்துவது மனதிற்கு பெரிய சவாலாக உள்ளது. இதற்கான நிரந்தர தீர்வை யோகா தருகின்றது. நமக்கு தெரியும், ஒருமுகத்தன்மையே மனித மனத்தின் மிகப்பெரிய பலம் என்று தெரியும். யோகா மற்றும் தியானத்தின் மூலம் நம்முடைய இந்த திறனானது மேம்பட்டு கொண்டே இருக்கும். அதனால்தான் இன்று இராணுவம் முதல் விளையாட்டுக் கழகங்கள் வரை யோகா முக்கியமானதாக சேர்க்கப்பட்டுள்ளது. விண்வெளி கழகத்தில் விண்வெளி வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கும் யோகா மற்றும் தியானத்திற்கான பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதனால் புரொடக்டிவிட்டி அதிகமாகின்றது, சகிப்புத்தன்மையும் அதிகரிக்கிறது. இப்போதெல்லாம் சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகளுக்கு யோகா பயிற்றுவிக்கப்படுகிறது. அதனால் தங்களுடைய முழு மனதையும் நேர்மையான முறையில் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் சமூகத்தில் நேர்மையான மாற்றத்திற்கான புது பாதையை யோகா உருவாக்குகிறது.